பனைமரம் ஏன் முக்கியம்னு சொல்றேன் தெரியுமா? குருத்து சீவி கல் எடுப்போம், சுண்ணாம்பு தடவி பதனி எடுப்போம், பதனியை காய்ச்சி கருப்பட்டி எடுப்போம், கருப்பட்டியை நொறுக்கி நாட்டு சர்க்கரை எடுப்போம், காஞ்ச வாழையை வச்சு கூரை கட்டுவோம், வேலி கட்டுவோம், பச்சை வாழையை வச்சு விசிறி மட்டை செய்வோம், பச்சை மொளையை பதப்படுத்தி ஓலைச்சுவடி செய்வோம், பச்சை மட்டையை வச்சு கார்த்தி சுத்துவோம், காஞ்ச கூக்கான வச்சு கார்த்தி கட்டுவோம், காஞ்ச மட்டையை வச்சு விறகரிப்போம், கோடை காலம் வந்தா நொங்கு திம்போம், முத்தனு நொங்க பனம்பழத்துக்கு விட்டுருவோம், விழுந்த பனம்பழத்தை சுட்டு சாப்பிடுவோம், மீந்த பனம்பழத்தை கிழங்குக்கு போடுவோம், தோண்டன கிழங்கு அவிச்சு சாப்பிடுவோம், அடுக்கின கிழங்குல கொட்டையை உடைச்சு சாப்பிடுவோம், நீந்த கிழங்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு பனங்கண்ண நட்டுட்டு போயிட்டே இருப்போம். விழுந்த மரத்தை தலவாளத்துல பொலந்து கட்டுவோம், எழுந்த மரத்தை விளக்கேத்தி கும்பிடுவோம், வளர்ந்த மரத்தை தாய் தெய்வமா வணங்குற கூட்டம்டாயினாங்க. படகு கூட பனைமரத்திலேயே செஞ்சவங்கடா நாங்க. சேர மன்னர் குடிச்சின்னமா பனைமரம் தான் இருந்திருக்கு. பனம் பூவை பல மன்னர்கள் தன்னுடைய கழுத்துல மாலையா போட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கடும் வறட்சியை தங்கி தானும் வாழ்ந்து தன் மக்களையும் வாழ வைக்கிற தமிழருடைய தலைமரம். அது மட்டும் இல்லாம பல கோயில்களுக்கு இன்னமும் பனைமரம் தான் தலைமரமா இருக்கு. இவ்வளவு தாண்டி பனையபுரம், பனஞ்சேரி, பனந்தோப்பு இது போல ஊர் பேரையும் பனையோட சேர்த்து வச்சிருக்காங்கன்னா தமிழனுக்கும் பனைக்கும் எவ்வளவு பிரிக்க முடியாத ஒரு உறவுன்ட்டு தெளிவா புரியுது. இப்படி தமிழரோட நாகரிகம், பண்பாடு, இலக்கியம், வரலாறு இது எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற இந்த ஓலைச்சுவடையோடைய பெற்றோர்களான பனைமரங்கள் தான் தமிழர்களுடைய மூலாதார வாழ்வாதாரமா இருந்திருக்கு. இன்னைக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி நகர்ந்து என்னத்தை பண்ண போறோம்? சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல பனைமரத்தினை பத்தின குறிப்பு இருக்கு.